சபரிமலைக்கு வரவங்க கட்டாயம் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முக்கியமான என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுட்டு வரணும்? எல்லாருமே மகர விளக்கு பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வைங்க, எப்படி அது சாத்தியமாகும்? அணையாத சுடராக சபரிமலை ஜோதி எல்லாருமே நான் முன்னாலயா நீ முன்னாலயா இந்த கேள்வி அவங்களுக்கு தெரியாமல வர்றதுனால ரொம்ப ஆச்சரியமாகவும் ஒரு சில நேரத்துல முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்குது. அவதாரம் எட்டாக அருள் புரியும் சுவாமி. திருப்பி வரையில என்னோட விரதம் முடிஞ்சிருச்சு, என்னோட தரிசனம் முடிஞ்சாச்சு. இனிமே இத்தனை நாள் நான் கட்டுப்பாடா இருந்த ஒரு சில அசைவ பழக்க வழக்கங்களோ அல்லது மதப்பிரியர்களோ அவங்க அங்கே இருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு மேல போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்த ஒரு சில ஐயப்ப பக்தர்கள் போன வருஷம் எடுத்த முடிவை பார்த்தீங்கன்னா அதை கேட்கையில அவ்வளவு சிரமமா இருந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு. என்னன்னா, இனிமே நான் ஐயப்பன் கோயிலுக்கு நான் போறது கிடையாது. சபரிமலையில நிர்வாகம் நிறைய தப்பு பண்றாங்க, அதை மேனேஜ் பண்றதுக்காக அனுமதி கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. உங்களுக்கு சப்போஸ் அனுமதி கிடைச்சிருச்சுன்னா அதிரடியா என்ன மாதிரியான நடவடிக்கைகள், முதல் நடவடிக்கை என்ன எடுப்பீங்க? முதல் நடவடிக்கை என்னன்னா, எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு உதாரணமா நான் சொல்றேன். இன்னைக்கு காலையில ஒருத்தர் கூட ஒரு ஃப்ரெண்ட்லியான கான்வர்சேஷன்ல அவர் என்ன சொன்னாருன்னா, நான் கோயிலுக்கு போகிறதே விட்டுட்டேன் அப்படின்னார். எதுக்கு இந்த மாதிரி சொல்கிறாருன்னு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. கேட்டேன்னா என்னென்னா, நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயிலுக்கு போயிட்டு நான் போனோம், சாமி கும்பிட்டோம், அந்த ஒரு எனக்கு அந்த ஒரு நிம்மதியாக அந்த ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை எந்த கோயிலையும் இல்லாத அளவுக்கு அந்த கூட்டம் இருக்கிறதுனால என்னால் கோயிலுக்கு போகிறதே எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அவரோட கருத்தை சொன்னார். ஓகே, கருத்து சரியா தவறுங்கிற அந்த விவாதம் வேற. அதே நேரத்தில் அந்த கூட்டத்தை எப்படி நம்ம நெறிமுறைப்படுத்த முடியும், அதை எப்படி நிர்வாகம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏத்தாப்புல எத்தனையோ கோயிலில் சிறந்த முறையில் அந்த மாதிரி நிர்வாகிக்கிறாங்க, நெறிப்படுத்தி இருக்காங்க, அந்த மாதிரியான ரிசல்ட் காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இதையும் காமிக்க முடியும் அப்படிங்கிறதுல முதல்ல நம்ம எடுக்க வேண்டிய நடவடிக்கையா எனக்கு படுறது இவ்வளவு கஷ்டப்பட்டு மேலே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்த ஒரு சில ஐயப்ப பக்தர்கள் போன வருஷம் எடுத்த முடிவை பார்த்தீங்கன்னா அதை கேட்கையில அவ்வளவு சிரமமாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. என்னன்னா, இனிமே நான் ஐயப்பன் கோயிலுக்கு நான் போகிறது கிடையாது. அப்போ யோசிச்சு பாருங்க, அவரோட அந்த பக்தி மார்க்கத்துக்கு, அவரோட அந்த கடவுளை நான் போயிட்டு பார்க்கணும், ஐயப்பனை நான் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அவரை தடுக்கிறது யார் அப்படின்னு பார்க்கையில் அது மற்றவங்க அதுக்கு எவ்வளோ ஒரு காரணமாக இருக்காங்க. இந்த அளவுக்கு மாறி இருக்கை இனிமேலாவும் அது தொடராமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு பதிலை தேடித்தான் நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வரப்போகிற செப்டம்பரில் அக்டோபரில் ஐயப்பா கன்க்ளேவ்னு சொல்லி ஒரு திருவனந்தபுரத்தில் ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒன்று நடத்த போகிறோம். அதில் இந்த மாதிரி க்ரௌட் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, பெரிய பெரிய லெவலில் பண்ணக்கூடிய அவங்களெல்லாம் கூப்பிடுறோம். நம்ம இந்த மாதிரி இறை ஊழியத்தில் உள்ளவங்க, அந்த மாதிரி கடவுள் ஆன்மீக பயணத்தில் உள்ளவங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு இது சம்மந்தப்பட்ட விவாதம் வைக்கிறோம். அந்த விவாதத்தில் கேரளா தேவசம் போர்டு மினிஸ்டர், அங்கே உள்ள முதலமைச்சர், அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களையும் இதில் பங்கெடுக்க வச்சு எந்த அளவுக்கு இதோட அவசியம், எந்த அளவுக்கு இது அவசரமான ஒரு விஷயமா இருக்குது, அதை செயல்படுத்துறதுல எல்லாரும் ஒரு நேர்கோட்டில் நின்று அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இது ஒரு விஷயம் நாங்கள் பண்ணுறோம். வரக்கூடிய பக்தர்கள் என்ன மாதிரியான தவறுகள் பண்ணுறாங்க, அதை எப்படி சரிப்படுத்தலாம்? இது எப்படின்னா, இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சோ தெரியாமலும் நம்மளுக்குள்ள ஒரு விஷயம் வருது. என்னென்னா, ஒன்று அவங்க எவ்வளோ தூரத்துலேருந்து பயணமாகி இந்த இடத்துக்கு வர்றாங்க, அந்த நேரத்தில் உடல் ரீதியாக மனது ரீதியாக எந்த அளவுக்கு அவங்க அசதியாக இருக்காங்க. ஒன்று, அந்த நேரத்தில் எவ்வளோ சரியாக அவங்களால செயல்பட முடியலைங்கிற. ஓகே. ரெண்டாவது, அங்கே இருக்க நடைமுறையில் உள்ள சிஸ்டங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆதரவாக இருக்குது, அது ரெண்டாவது விஷயம். இது ரெண்டு விஷயமே அவங்களோட ஒரு கட்டுப்பாட்டில் இல்லைன்னொன்னே, மூணாவது விஷயத்தில் எல்லாருமே நான் முன்னாலையா நீ முன்னாலையா இந்த கேள்வி அவங்களுக்கு தெரியாமல வர்றதுனால யாரும் அங்கே உள்ள ஒரு போலீஸ் கூட அந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணாமல் இருக்கையில் அது போலீஸாலையும் கண்ட்ரோல் பண்ணுறது சில நேரத்தில் ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்குது. அதனால கேரளா போலீஸ் நடந்துக்கிற விதமே இவங்க கூட ஐயப்ப பக்தர்கள் கூட ரொம்ப ஆச்சரியமாகவும் ஒரு சில நேரத்தில் முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்குது. பட் அதே நேரத்தில் ரெண்டு பக்கமும் உள்ள பிரச்சனைகள் இது பண்ணி ஐயப்ப பக்தர்கள் ஒவ்வொருத்தவங்களும் முன்பதிவு பண்ணி போகிறது,
அங்கே ஒருத்தவங்க கூட இன்னொருத்தவங்க நம்ம வந்து அவங்க இன்னொரு பக்தர்கள் எப்படி பார்க்குறோம், அவங்களும் ஒரு சாமி தானே நம்மள மாதிரி. அதில் வயதானவங்க இருக்காங்க, உடல் ஊனமற்றவங்க இருக்காங்க, ஒரு சில உடம்புல வந்து பலம் இல்லாதவங்க இருக்காங்க, நோய் நொடி உள்ளவங்க இருக்காங்க. அது அந்த இது எல்லா எல்லா கோயிலுக்கும் வர்ற பக்தர்களும் அந்த மாதிரி இருந்தாலும், இங்கே வந்து வர்ற பக்தர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்வளவு தூரத்துலேருந்து வர்றாங்க, எத்தனை நாள் பயணத்தில் வர்றாங்க, எந்த கண்டிஷனில் இருக்காங்க, அவங்க உணவு முறை, சாப்பாடு கட்டுப்பாடு எல்லா விஷயத்துல இருக்கையில் உடல் ரீதியாக மன ரீதியாக அவ்வளோ ஒரு தெளிவாகவோ உறுதியாகவோ இருக்க முடியாது. அந்த நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்தர்களாக அவங்க வந்து உதவி பண்ணால் மட்டும்தான் அந்த விஷயத்தை நிரந்தரமாக ஒரு தீர்வு வரும். டெக்னாலஜி இல்லாமல் இந்த விஷயத்த இந்த சொல்கிறேன். விஷயத்துல ஃபாலோ பண்ணணும். ஆமாம் ஆமாம். இப்ப சில பேர் சொல்லுவாங்க, நான் யானையை பார்த்தேன், ஐயப்பன் உருவத்துல வந்து புலியை பார்த்தேன், ஐயப்பனே என் கண்ணுக்கு ஒரு செகண்ட் தெரிஞ்சுட்டு போனாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களோட அனுபவம் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுங்க. ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் இந்த மாதிரி இருந்ததெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டோம் அந்த காலத்தில். அதாவது பாதைகளே வந்து இந்த அளவுக்கு இப்போ இருக்கிற அளவுக்கு சீர்படாமல் ஒரு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி உண்மையிலே பாதை அந்த மாதிரி இருந்தது. அந்த காலங்களில் வந்து ஒரு புலியோ அல்லது யானையோ நடமாட்டம் இருந்ததெல்லாம் உண்மை அந்த காலத்தில். இப்போ உள்ள ஒரு பக்தர்களோட கூட்டத்தை பார்க்கையிலே எந்த விலங்கும் பக்கத்தில் வர்றது கிடையாது. மனிதர்களை பார்த்து பக்தர்களை பார்த்து அது தூரமாக போகிறதுக்கான அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் தான். நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்வியில் வந்து ஒவ்வொருத்தங்களோட பக்தி வந்து தனிப்பட்ட முறையில் அது வந்து மாறுபடும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு சில பேர் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு கஷ்ட முறையில் நம்ம கடவுளை நினைக்கிறோம். ஒரு சில பேருக்கு கடவுளை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கதே அது ஒரு அனுபவமாக ஒரு சந்தோஷமாக நினைக்கிறோம். அந்த மாதிரி அது வந்து ஒவ்வொரு நபர்களுக்கு தனிப்பட்ட முறையில் மாறுபடும். அதனால என் கூட நடக்கிற இந்த ஒரு அனுபவம் வந்து என்னால் திட்டமிடப்பட்டது வந்து கண்டிப்பாக எப்பவுமே கிடையாது. வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட ஏதோ ஒரு கட்டளையாவோ அல்லது கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமாவோ ஒரு பொறுப்பாவோ தான் எனக்கு அது வந்து தோணுது. எனக்கு அதில் வந்து என்னால் ஒரு ஐயப்பா பக்தனா நான் இன்னொரு பக்தனுக்கு என்ன பண்ண முடியும், அந்த பக்தன் வந்து கஷ்டப்படாமல் ஐயப்பனை தரிசிக்கிறதுக்கு என்னால் என்ன பண்ண முடியும், என்னோட அமைப்பு ரீதியாக என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற இந்த விஷயந்தான் எனக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு திருப்தியாகவும். மற்றபடி எதிர்பார்ப்புங்கிறது வந்து இதை விட பெரிய விஷயம் என்ன இருக்க முடியும்? அந்த ஐயப்பனை வழிபடுறதுக்கு என்ன மாதிரி எத்தனை ஐயப்ப பக்தர்கள் இருக்காங்களோ சந்தோஷமாக வந்து எந்த விதமான சிரமங்களும் இல்லாமல் அவங்க வழிபடுறது மாதிரி இதை விட ஒரு சிறப்பான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் வேற இருக்க முடியாது. மற்றபடி கடவுள் நம்மளுக்கு என்ன பண்ணாரு பண்ணலை அந்த கேள்விக்கான ஒரு பயணமாக என்னோட ஆன்மீக பயணம் ஐயப்பாவை நோக்கி கிடையாது. ஸோ அந்த அந்த ஒரு உணர்வு வரையில அந்த உணர்வே நம்மளை ஒரு தனிப்பட்ட முறையில் எந்த அளவுக்கு நம்மளை ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்மளை மேல் நோக்கி கொண்டு போகுது, ஒரு தெய்வீகமான அந்த ஒரு உணர்வு வந்து உணரவங்களுக்கு எல்லாரும் அது புரியும். அதனால என்னோடது வந்து கடவுள் எனக்கு என்ன செஞ்சாரு, நான் என்ன பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு அனுபவமா எனக்கு அது பட கிடையாது. பொதுவா மக்களுக்கு எங்களுக்கு பிடிச்ச ஒரு குருசாமினா நம்பியார் சாமியை சொல்லுவோம். அது மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில பிடிச்ச குருசாமினா யாரை சொல்லுவீங்க? குருசுவாமிகள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் வந்து ஒரு சில காரணங்களுக்கு ஒரு சில பேர் பிடிக்கலாம். இங்கே வந்து என்னன்னா அவங்க வந்து ஒரு காரணம், அதாவது கடவுளுக்கு அடுத்து நம்ம பூசாரிங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க வந்து இறை ஊழியத்தில் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய மறு அவதாரமாக தான் ஒவ்வொரு பக்தரும் குருவை பார்க்குறாங்க. அது மாதிரி ஒரு ஆள் ரெண்டு ஆளுன்னு கிடையாது, எவ்வளோ பேர் இருக்காங்க. கண்ணுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, தெரியாதவங்க இருக்காங்க. ஒவ்வொரு குருசுவாமியை பார்க்கையிலே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியாமலே ரெண்டு கை இப்படி வரும். ஓகே, அந்த கடவுளை பார்க்கையில் மட்டும்தான் அந்த உணர்வு எல்லாருக்கும் வரும். அதே மாதிரி குருசுவாமிகளை பார்க்கையிலையும் இந்த மாதிரி காரணம் அவங்க ஒரு முன்னுதாரணமாக மட்டும் கிடையாது, அந்த மாதிரி வாழ்ந்து ஒவ்வொரு பக்தர்களுக்கு ஏத்தாப்புல அவங்க இருக்கிறதுனால இருக்க எல்லா குருமார்களுமே எனக்கு ஒரு பெரிய முன்மாதிரி தான். இப்போ நீங்க பூசாரின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. பூசாரின்னு சொன்னோடனே கிராமத்துல இருக்கவங்கள தான் பூசாரின்னு சொல்லுவாங்க. கிராமத்துல பூஜை புனஸ்காரம் பண்றவங்கள. அந்த கிராமத்து தெய்வமான ஐயனாரோட வந்து சில பேர் ஐயப்பனை வந்து ஒப்பிட்டு சொல்லுவாங்க. அதை பத்தி உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன சார்? கடவுள் வந்து எல்லாமே ஒரு கடவுளாக தான் நம்ம பார்க்குறோம். ஆரம்பத்தில் வந்து நம்மளோட ஆரம்பம் வந்து தாய் தந்தையாக பார்க்க ஆரம்பிக்கிறோம் ஒரு கடவுளாக. அதுக்கு அடுத்து நம்மளோட வீட்டில் இறந்தவங்களை முன்னோர்களை அது வழிபாடு நம்மள்கிட்ட இருக்குது. அதுக்கு அடுத்து நம்ம குலதெய்வத்தை பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தெய்வமாக அந்த மாதிரி இருக்காங்க. நான் முன்னாலே சொன்னது மாதிரி ஒவ்வொரு கடவுளோட உருவங்கள் வேறு மாதிரி இருக்கலாம், ஒவ்வொருட வழிபாடு முறைகள் வேறு மாதிரி இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா கடவுளும் ஒரே மாதிரி தான். அந்த கண்ணோட்டத்தில் தான் என்னோட இறை வழிபாடு, என்னோட ஆன்மீக பயணம் எப்போவுமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே சார். இப்போ வருடம் ரொம்ப புதுசாக நிறைய பேர் நிறைய பக்தர்கள் வராங்க.
சரபோத்திக்கு வரக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை ரொம்ப அதுவும் இளைஞர்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமா இருக்கு. அந்த மாதிரி புதுசா வரக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான அறிவுரை சொல்றீங்க? அறிவுரை சொல்றதை விட என்னன்னா வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சில பேர் வந்து கோயிலுக்கு, ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுற வரைக்கும் அவங்கக்கிட்ட இருக்க சுய கட்டுப்பாடு, ஒரு ஒழுக்கம், ஒரு நல்ல வித பழக்க வழக்கங்கள் அது வந்து தற்காலிகமானதா இருக்கவே கூடாது. ஓகே. ஒரு நிரந்தரமா முடியலைன்னா கூட முடிஞ்ச வரைக்கும் அந்த 40 நாள் இருக்கிற வரைக்கும் அந்த அந்த நேரத்தில் எப்படி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முடியலைன்னா கூட குறைஞ்சது ஒரு 50% தினசரி வாழ்க்கையில் அந்த வழிமுறைகளை கொண்டு வர முடிஞ்சிச்சுன்னா அவரை மாதிரி ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய அடிப்படை வந்து எதுவும் இருக்கவே முடியாது. ஒரு மனுஷனை தன்னை நல்வழிப்படுத்துறதுல ஆன்மீகத்தோட பங்களிப்பு எந்த அளவுக்கு அவசியங்கிறது அந்த வழியில் போனவங்களுக்கு தெரியும், உணர்ந்தவங்களுக்கு தெரியும், அதை வந்து பயிற்சி பண்ணவங்களுக்கு தெரியும், கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். ஆனால் அது வந்து ஒரு 3 மாதம் மட்டும் உள்ள ஒரு இறைபணியாக இல்லாமல் அது வந்து வருஷம் முழுக்க, வாழ்க்கை முழுக்க, வே ஆஃப் லைஃப்னு ஆங்கிலத்தில் சொல்கிறது மாதிரி நம்மளோட வாழ்வு கூட சேர்ந்து வரையில் அது அடுத்த கட்டத்துக்கு அந்த தனி மனிதனோட வாழ்க்கை வேறு விதமாக இருக்குங்கிறது என்னோட தனிமட்ட நம்பிக்கை. இப்போ சபரிமலைக்கு வரவங்க கட்டாயம் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முக்கியமான என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுட்டு வரணும்? முதல்ல வந்து எல்லாருமே வந்து மகர விளக்கு பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வைங்க. எப்படி அது வந்து சாத்தியமாகும்? அந்த கோயிலில் ஒரு நேரத்தில் ஒரு நாளைக்கு இவ்வளோ பேர் தான் வந்து நம்ம தரிசனம் பண்ண முடியுங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்படிங்கையில் வந்து இப்போ இதை யார் வந்து சொல்லிக் கொடுக்க முடியும்? குருமார்கள் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஏன்னா அவங்கள தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால இவங்களோட திட்டமிடல் இருக்கு இல்லையா, மாலை போட்டதுலேருந்து எப்போ தரிசனம் போகணும், எந்த நேரத்தில் எவ்வளோ அங்கே கூட்டம் இருக்கும், இந்த வழிமுறைகளை நம்மளோட நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நம்ம விவாதத்தில் நான் என்ன சொன்னேன்னா, இப்போ வந்து திட்டமிடல் வந்து இருக்குது இல்லையா, அதை வந்து எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட தேதியில் இப்போதான் நான் போகணும்னு அந்த முடிவு எடுக்கையில் அங்கே நடக்கிற சம்பவங்களை யார் கையாலையும் நம்மளால் மாற்ற முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம உருவாக்குறோம். அதனால இவங்களோட திட்டமிடலில் வந்து எப்போ போனால் கூட்டம் குறைவாக இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளும் யோசிக்க ஆரம்பிக்கையில் அதனால மாற்றம் வந்து எங்கேருந்து ஆரம்பமாகும்னா நிர்வாகம் வந்து அது வேற. அட்லீஸ்ட் நம்மள மாதிரி பக்தர்கள் இதை யோசித்து ஒவ்வொருத்தரும் எந்த நேரத்தில் போனால் கூட்டம் குறைவாக இருக்கும் அந்த மாதிரி தரிசனம் பண்ணுறது வந்து நீங்கள் என்ன கிழமை பண்ணலாம், எந்த வாரத்தில் பண்ணலாம், எந்த மாதம் பண்ணலாம், ஒரு சில விகிதாச்சாரங்கள் விதிமுறைகள் இருந்தால் ஓகே. அதை தவிர்த்து உங்களால் மற்ற நாள்லையும் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஏற்றாப்புல ஒரு சந்தர்ப்ப சூழல் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அந்த மாதிரி நடக்கிற விஷயத்தில் நிறைய கூட்ட நெறிமுறைகள் வந்து கொஞ்சம் செயல்படுத்த முடியும். இந்த மாதிரி கூட்ட நெறிமுறைகள் வந்து சில விஷயங்கள் அங்கே பிளான் பண்ணாலும் சரியான அனுமதி கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ நீங்க மிகப்பெரிய பொறுப்புல இருக்கீங்க, உங்களோட கனவா என்ன விஷயத்த முடிச்சா உங்க மனசு வந்து திருப்தி அடையும்? எனக்கு தனிப்பட்ட முறையில் இதை விட ஒரு பெரிய திருப்தி என்னவா இருக்கணும், ஒரு ஐயப்ப பக்தன் மாலை போட்டு இவ்வளோ விரதம் இருந்து இவ்வளோ தூரமாக போயிட்டு அந்த ஒரு ஆன்மீக பயணம் வந்து ஒரு தெய்வத்தன்மையாக அந்த இடத்துல வந்து ஒரு தரிசனத்துக்கு வந்து ஓகே. எல்லா கோயிலுமே எல்லாரும் வர்றது ஒரு நல்ல ஒரு அடையாளம், எல்லாரும் சாமி கும்பிடுறோம், எல்லாரும் ஐயப்பனை பார்க்க வர்றதுங்கிறது வந்து யதார்த்தமானது, இயற்கையானது. அது வந்து ரொம்ப நல்ல அனுபவம். அந்த அனுபவம் வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரு தெய்வீகமானதாக அங்கே இருக்கிற சூழ்நிலை எந்த நாளைக்கு வருமோ அதை விட ஒரு பெரிய சந்தோஷம், பேரன்பம் வேற என்ன இருக்க முடியும்? அதை எதிர்நோக்கித்தான் எங்களோட பயணம், எங்களோட முயற்சி. அதுக்காக வேற வேற லெவல்ல நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஆனா நிறைய இப்போ கூட்டம் அதிகமா வரனால அங்க வரக்கூடிய விலங்குகள் வரதில்லை அப்படின்றாங்க. ஆனா சில பேர் வந்து அதை வந்து வெடியெல்லாம் வச்சு கூட துரத்துறாங்க ஒரு சில விலங்குகள் வந்தாலும். அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நடவடிக்கைகள் வந்து விலங்குகள் அங்கே வந்து நான் சொன்னது மாதிரி வந்து முன்னால இருந்த அளவுக்கு இல்லாமல் மிக குறைவாக இருக்கலாம். குறைவாக போயிடுச்சு. அது வந்து கிரீன் ட்ரிபியூனல் அந்த ஒரு மலை அந்த அந்த சார்ந்த அந்த பகுதிகளே ஒரு இது ரிசர்வேஷனான ஒரு இடம். அப்படிங்கையில் அவ்வளவு ஈஸியாக யாரும் இப்போ உள்ள ஒரு நடைமுறை விதிமுறைகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கடினமாக ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஒரு பிளாஸ்டிக்கை கூட நீங்கள் அங்கே வந்து போட முடியாது இப்போ உள்ள சூழ்நிலைகளில். அதனால வெடியெல்லாம் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கலாம், சம்பவம் நடந்திருக்கலாம். மற்றபடி யாரும் அவ்வளவு சுலபமாக அந்த மாதிரி பண்ணி விலங்குகளை தொந்தரவு பண்ண முடியாது இப்போ உள்ள விதிமுறைகள் படி. ஆமாம். ஓகே சார். இப்போ ஐயப்ப பக்தர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அதாவது ஒரு மனமார்ந்த ஒரு செய்தி, அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தினா என்ன மாதிரியான செய்தி சொல்லுவீங்க? இது செய்தின்னு சொல்கிறத விட நான் முன்னால் சொன்ன அந்த விஷயத்தை தான் நான் சொல்ல வர்றேன். என்னென்னா இப்போது நம்ம எதுக்காக ஐயப்பனை தரிசனம் பண்ணுறதுக்கு எதுக்காக நினைக்கிறோம், நம்மளுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு தேடுதல்.
நம்மளுக்கிட்ட நாம் வந்து ஐயப்பனை தரிசனம் பண்ணணும். ஓகே, எல்லா கடவுளுக்கும் தரிசன முறை வேறு மாதிரி இருக்கும். ஐயப்பனோட தரிசனம் பண்ணணும்னா எத்தனை நாள் மாலை போடணும், எத்தனை நாள் விரதம் இருக்கணும். அப்படிங்கையில் அவரோட சுய ஒழுக்கம், கட்டுப்பாடு எந்த அளவுக்கு ஒரு 40 நாள் விரதத்தில் தன்னைத்தானே அவர் மாத்துறார் இல்லையா? அப்படிங்கையில் வந்து அவரால் முடியும். அந்த ஐயப்ப பக்தனால் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். அந்த அளவுக்கு தன்னைத்தானே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறார். அதே மாதிரியான கட்டுப்பாடுகளோட அங்கே தரிசனம் பண்ணுற இடங்களில் நடக்கிற கூட வர்ற மற்ற சக ஐயப்ப பக்தர்கள் கூட ஒரு சில விஷயங்களுக்கு சில பேரனால நடக்காமல் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து முகம் சுளிக்கிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் உண்டு பண்ணது ஒன்று. ரெண்டாவது, திருப்பி வரையில் என்னோட விரதம் முடிஞ்சிருச்சு, என்னோட தரிசனம் முடிஞ்சாச்சு, இனிமேல் வந்து இத்தனை நாள் நான் வந்து கட்டுப்பாடாக இருந்த ஒரு சில அசைவ பழக்க வழக்கங்களோ அல்லது மதுப்பிரியர்களோ அவங்க வந்து அங்கேருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க சில நேரங்களில். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சில பேருக்கு வந்து அது உடன்பாடாவோ ஏற்றுக்க முடியாவோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்குது. ஒரு சில பழக்க வழக்கத்தை உங்களால் இவ்வளவு நாள் விட்டுட்டு இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு தவிர்க்க முடியலைன்னா அது உங்களோட ஊருக்கு போயிட்டு நம்மளோட இடங்களுக்கு போயிட்டு என்னவோ அதை முன்னால் விட கொஞ்சம் குறைச்சாவோ கூடவோ, பட் இடங்களில் அந்த தரிசனத்துக்கு ஐயப்பா பக்தர்கள் இன்னும் போயிட்டுருக்காங்க. அந்த இடங்களில் பார்க்கையில் சில பக்தர்கள் நடந்துக்கிறது இதனால் ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள் மற்ற பக்தர்களுக்கு ஒரு சில மாதிரி முகம் சுளிக்கிறது மாதிரி இருக்கிறத தவிர்க்கிறது அவங்க முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அதில் மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம அரசாங்கம் ஒவ்வொரு மாநில ரீதியாக வந்து நிறையா காரணங்களுக்காக பிரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பழனி முருகன் கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு மலையாளிகள் நிறையா வர்றாங்க. வேளாங்கண்ணியோட சர்ச்சுக்கு வந்து மகாராஷ்டிராவிலேயோ மற்ற மாநிலத்திலேருந்து நிறைய கிறிஸ்டின் வர்றாங்க. நாகூர் தர்காவுக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் போகிறாங்க. ஒரு தனி மனிதனோட இறை வழிபாடுங்கிறது வந்து அது யாராலையும் தடுக்க முடியாது, இயல்பானது, இயற்கையானது. அதே நேரத்தில் ஒரு வேறு மாநிலத்திலேருந்து வர்ற பக்தர்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மரியாதை கொடுத்து அந்த பக்தர்களை வந்து ஒரு ஐயப்பனை பார்க்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கணுங்கிற அந்த மனப்பான்மையை வந்து ஐயப்பா வந்து இப்போ இருக்க அரசாங்கத்துக்கு கொடுத்தா இதை விட ஒரு பெரிய ஒரு நிறைவான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் அது இருக்க முடியாது. ஒரு சில காரணங்கள்னால நம்ம மொழி ரீதியாக, மாநில ரீதியாக, அவங்களோட அரசியல் கட்சி ரீதியாக இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்களோட கடவுளுக்கும் அந்த இறை பயணத்துக்கும் ஒரு இடையூறாக இல்லாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை என்னைக்கு மாறுமோ அந்த ஒரு நாளுக்காகத்தான் நானும் காத்திருக்கேன். சபரிமலை ஐயப்ப நிர்வாகத்தோட பிரச்சனைகள் பற்றியும் பக்தர்கள் எப்படிலாம் இருக்கணுன்ற அறிவுரைகள் பற்றி ரொம்ப அழகாக எளிமையாக தெளிவாக சொன்னீங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் சார். வணக்கம் சார். சுவாமி சரணம். தரிசனம் நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்பவே பலனுள்ளதா இருக்குன்னு நம்புறோம். அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வைஜெயந்தி சரவணன். வணக்கம்.